10 பேர் தான் நீங்க அடுத்த ரவுண்ட் போக இது போறீங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங் எபிசோட். கண்டிப்பா டிசிப்ளின் ப்ரோ. டிசிப்ளின் இல்ல, ஒரு இடத்துல நிக்க நீ சொல்றல என்னால செய்ய முடியாது. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். கேள்வி கேட்டவன அசிங்கப்படுத்தக்கூடாது. கைஸ், பிக் பாஸ் காமன் மேன் ஷோவோட 7வது எபிசோட்ல 21 பேரை தூக்கி ஹோல்டுல போட்டு வச்சிருந்தாங்க. டைம் இல்ல பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்க போகுது, சீக்கிரமா ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால மொத்தமா ஒரேடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 11 பேரை ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்தது. ஆனா இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு செலக்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சாங்கல, அந்த ப்ராசஸ்ல எவன் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறான் அப்படின்ற மாதிரி அவனே ஒத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் என்னன்னா, நான் பிக்கப் லைன் போட்டு உருப்பிட்டுருவேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருக்க மாதிரி பிறந்த மேனியா சுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் அங்க போயிட்டு மூட்டி விட்டுட்டு கலகம் பண்ணிட்டு நாரதர் வேலை பார்த்து பொழைச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா பாவீங்களா, இவங்க எல்லாம் உள்ள போறது எதுக்குன்னா, ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண போறதுக்கு தெளிவா பிளான் பண்ணி போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க கண்டஸ்டன்ட் கிட்ட அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்ததுல அதுக்கு ஆரி ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கத்தை கொடுத்திருக்காரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோல டோட்டலா நம்மளுக்கே தெரியும் ஒரு 5 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா பல பேருக்கு ஹோல்டுல போட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. என்னடா இவ்வளவு பேரை ஹோல்டுல போட்டா எப்படா ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஒரே நாள்ல மொத்தமா பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சு துரத்தி விட்டாங்க. அதுல ரிஜெக்ட் ஆனாங்கல, அவங்க ரிஜெக்ட் ஆனவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது. ஏன்னா பல பேரை இதுல அசிங்கப்படுத்திருக்காங்க. சோ வெளியே எப்படி போய் மூஞ்ச காமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னா பிக் பாஸ்னாலே அது என்ன, ஒருத்தர் மட்டும் தான் டைட்டில் போகும், மிச்சம் எல்லாருக்கும் என்ன வரும், அவமானம் மட்டும் தான் வரும். சோ அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க தான் இந்த ஷோக்கு போகணும். ஆபியஸா இதெல்லாம் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கான செலக்ஷன் process பொறுத்த வரைக்கும் 21 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இதுல இருந்து நாங்க 10 பேரை தான் செலக்ட் பண்ண போறோம். சோ அந்த 10 பேரை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்களே உங்களுக்குள்ள பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லார்கிட்டயும் ஒரு பேப்பரையும் பேனாவும் கொடுத்துட்டு உங்களை பத்தின உண்மைகளை நீங்களே எழுதுங்கடா அப்படின்ற மாதிரி எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாரும் முன்னாடி படிச்சு காமிக்க சொல்லிட்டு, ஓ நீ வந்து இவ்வளவு நல்லவனா, நீ வந்து இவ்வளவு கெட்டவனா அப்படின்னு படிச்சு காமிக்கும் போது அதை பத்தின கேள்வியை அங்க இருக்க கண்டஸ்டன்ட் வந்து எந்திரிச்சு கேட்பாங்க. அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அதாவது சண்டை செய்யணும். அவங்க எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்டாலும் சரி நின்னு ஸ்ட்ராங்கா அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா பதில் சொல்றாங்களோ அப்படிப்பட்ட 10 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஃபில்டர் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அப்படின்ற சந்தேகமும் வருது. ஏன்னா சில பேர் சொதப்பன மாதிரி இருந்தது, அவங்களையும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிக் பாஸ் டீம் வந்து நம்பவே முடியாது. எப்படிலாம் ரெக்கமெண்டேஷன் பீப்புளை வந்து உள்ள தள்ள முடியுமோ அப்படிலாம் தள்ளுவாங்க. ரொம்ப 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 டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ வந்து 10 பேரை இன்னைக்கான ஷோல மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒரு பையன் ஓபனா சொல்றான், நான் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா பிக்கப் லைன் இதெல்லாம் போட்டு அதாவது லவ் கண்டென்ட் கொடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எழுதியிருக்கான். சோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்கானுங்க. அதாவது நான் போய் லவ் கண்டென்ட் கொடுக்க போறேன், போய் சண்டை மட்டும் தான் போட போறேன் அப்படின்னு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோலோட தான் வந்திருக்காங்க. சோ அந்த வகையில் ஒரு பையன், அந்த பச்சை கலர் ஷர்ட், அவன் பேர் அரவிந்தா, சரியா நேம் என்னன்னு தெரியல, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே அவன் சொல்றான் பிக்கப் லைன் போடுவேன், பிக்கப் லைன் போட்டு நான் வந்து உருப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நல்லா உருப்பிட்டுருவீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி பிளான் பண்ணாம உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா லவ் கண்டென்ட் மாதிரியே காமிப்பானுங்க. அப்படிப்பட்ட கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா நக்கின்னு போயிடும். இதுல இவன் தெல்ல தெளிவா சொல்றான் நான் போய் பிக்கப் லைன் போடுவேன் அப்படின்ற மாதிரி. அதாவது தெல்ல தெளிவா அவன் போய் லவ் கண்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப கிளியரா வந்திருக்கான். இப்பயே பாத்தீங்கன்னா அந்த ஷோலயே காமன் மேன்ல இருக்க சில பொண்ணு கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறான். அதுலயும் குறிப்பா அந்த கரிஷ்மான்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இவனுக்கு அகைன்ஸ்டா கேள்வியே கேட்கல. ராஜு பாய் அந்த பாயே பாத்தீங்கன்னா நோட் பண்ணி கேட்டாப்ல, டேய் என்னடா உனக்கு அகைன்ஸ்டா அந்த பொண்ணு கேள்வியே கேட்க மாட்டுது, நீ வந்து மத்தவங்க கையில டேக்கிள் பண்ணல, அது கூட பெரிய விஷயம் இல்ல, அந்த பொண்ணை கேள்வி கேட்காம பாத்துக்கிட்ட பாரு அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா நமக்கு வந்து சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு, ஏன் இவனுக்கு அகைன்ஸ்டா இந்த பொண்ணு கேள்வி கேட்கல. அது மட்டும் இல்ல, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த பொண்ணு கை தட்டுது. ஆக்சுவலா இந்த பொண்ணு எந்திரிச்சு அவனை போது நாக் அவுட் பண்ணணும், ஆனா பண்ணாம இருந்தது. சோ இப்பயே பாத்தீங்கன்னா பயபுல அவன் எதுக்காக வந்தானோ அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தோணுது, இந்த 2 பீஸையும் உலகத்துக்கு போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பயே இவங்களுக்கான மோட்டிவ் காமிச்சிட்டாங்களே. சோ இந்த மோட்டிவ் இருந்தா போதுங்க, பிக் பாஸ் குள்ள போறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லௌகிக கான்செப்ட் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஃபில்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் ராஜு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு கவுண்டர் போட்டு அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சுகுமார்னு ஒரு பையன் தரல, அதாவது விஜே ஆங்கர். சோ அந்த பையன் கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா காமன் மேன் இல்லையே, நீங்க விஜே தானே அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. அதாவது மத்த கண்டஸ்டன்ட், அது நியாயமான கேள்விதான். அந்த பையன் என்ன சொல்றாரு, இல்லையே நான் ஒன்னும் அவ்வளவு ஃபேம் ஆகலையே, நான் ஃபேம் தான் ஆனா அவ்வளவு ஃபேம் ஆகலையே, நான் யாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால நான் வந்து உள்ள போறதுல எந்த தப்பு இல்ல அப்படின்னு
அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தோணுது, இந்த சுகுமார் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உள்ளே எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நேத்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணப்பல நான் தான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் 10 பேர்ல அவரையும் ஒரு ஆளா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது அப்ப ஒருவேளை சேனல் வந்து பிளான் பண்ணிட்டாங்களோ அந்த பேசத்துக்கு உள்ள போறதுக்கு அப்படின்ற டவுட் வருது. அதே மாதிரி இந்த கரிஷ்மான்ற அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்ல. பட் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னும் போது மேபி அந்த பொண்ணுக்கு ஒரு புஷ் கொடுக்குறாங்களோ, அந்த பொண்ணுக்கு உள்ள போறதுக்கு ஒரு புஷ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா முதல் நாள்ல சுத்தமா மட்டம் ஒண்ணுமே இல்ல, அப்படி இருக்கும் போது தூக்கி ஹோல்டுல போட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ சில பேர் வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியுது, இவங்களுக்குலாம் தனியா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி லைட்டா கொஞ்சம் யோசிக்க தோணுது. இதை பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமா இந்த கேசவ்னு ஒரு பையன், அவன் பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வினோதமா இருந்தது. கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா எவனுக்குமே மரியாதை கொடுக்காம ஒரு ஆட்டிடியூட் காமிச்சான். அந்த பையனுக்கு ஹோல்டுல போட்டாங்க. இன்னைக்கு அந்த பையன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எப்பா என்னடா நீனு கொஞ்சம், அதாவது நீ வந்து மத்தவங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா அவங்கள ஒரு மனுஷங்களாவது மதிடா. இவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கூட பரவாயில்ல, அந்த கேள்வி என்னன்னு கூட இவன் கேட்க மாட்டான், அவங்கள பேச விட மாட்டான், அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கான், நடக்கவே மாட்டான், அதாவது ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான், நடந்துகிட்டே இருக்கான், இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் ராஜுவே கேட்டாப்ல, அவங்க கேள்வி கேட்கறாங்க, நீ கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா மரியாதையே இல்ல, டிசிப்ளினாவே அங்க இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் என்ன பண்றான், அதை ஃபன் நினைச்சு பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் ராஜு அதான் சொல்லிட்டாப்ல, இது வந்து காமெடி இல்ல, நீ வந்து ஹர்ட் பண்ற, இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி காமெடி ஆகும், அவங்களை வந்து அவமானப்படுத்துற, இது வந்து காமெடி நீயே நினைச்சுக்கிற, இது வந்து அவங்களை சிரிக்க வைக்கல, அவங்களை கஷ்டம் படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. உண்மையான கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அதுதான். சோ அந்த பையன் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அது காமெடி இல்லடா, அது ஃபன் இல்லடா, அது வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்றது. ஏன்னா சுத்தி இருக்கவங்க அதுதான் காமெடி அவன்கிட்ட சொல்லிட்டாங்க போல. யாராவது அதே கேள்வி கேட்டா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம நடத்துறாங்கல, அதுதான் பாத்தீங்கன்னா ஒருவேளை காமெடின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க போல. அதே வந்து இங்கேயும் பண்ணா நல்ல வேளை அவனை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் என்ன நினைச்சேன், இவன் ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கான், இவனை கண்டிப்பா தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவ இறக்கம் காமிக்கிறாங்க. யாருக்கு? நம்மளுக்கு தான். ஏன்னா பார்த்து சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. சோ ஓவராலா இன்னைக்கு பார்க்கும்போது டோட்டலா 21 பேர்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொன்னாங்களோ இல்லையோ நின்னு சண்டை செஞ்சாங்க. அவ்வளவு பேர் கேள்வி கேட்டாலும் நின்னு ஸ்ட்ராங்கா வந்து பதில் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆட்களை தான் செலக்ட் பண்ணாங்க. சோ 10 பேரை ஃபைனலா செலக்ட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்குலாம் இன்னொரு டாஸ்க் வச்சு அதுல கொஞ்சம் பேர் ஃபில்டர் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி ஃபைனலா ஒரு 5 பேரை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த 5 பேரோட இது கூடவே பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு 10-15 பேர் தூக்கி போட்டு மொத்தம் ஒரு 20 பேரோட ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 10 ஹிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஹிட் ஆகுமான்னு தெரியல, ஆனா பயங்கர வைரலா போகும். ஏன்னா உள்ள போடுற பீஸுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட எடுத்து போடுறாங்க. சோ கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட் ஆகல, ஆனா கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சமே இல்ல. நியூஸ் சேனல் வரைக்கும் பாத்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்னு நம்ம தண்ணி பழம் வந்து மெயினான காரணம், இன்னொன்னு நம்ம கமருதீன் பார்வதி. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் உள்ள இருந்ததுனாலே ஷோ ஊத்திக்கிச்சு. ஷோ ஃபிளாப் தான் போன சீசன், ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நியூஸ் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள். சோ அதை தான் சேனல் இந்த வாட்டி எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களை பொறுக்கி போட்டு பிக் பாஸ் சீசன் 10 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரோவர்சியா மாத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது கூடவே ஆரி வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க, அவங்க என்ன இப்படி மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை கூட மதிக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தோம்ல, என்னையும் சேர்த்தா சொல்றேன். சோ அதுக்கு ஆரி என்ன திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஹர்ட் பண்ணோம் அப்படின்றது எங்க நோக்கம் கிடையாது, அவங்களை வந்து தயார்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்கு ப்ரோ தயார் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த வீடு வந்து இதை விட ரொம்ப டஃபா இருக்கும். சோ அதனால இப்போ இந்த விஷயத்துக்கு தயார்படுத்திட்டோம்னா போய் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவர் சொல்றது புரியலையா, இந்த அந்த வீட்ல போயிட்டு இன்னும் நிறைய அவமானங்களை சந்திக்கணும், இப்போ இதுவே அவமானம்னா அந்த வீட்ல படுறதெல்லாம் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. உண்மை, அது உண்மை. ஏன்னா இதெல்லாம் ஒரு அவமானமே இல்ல, அந்த வீட்ல அவ்வளவு அவமானப்பட வேண்டியது இருக்கும். அதுல தாங்குற மனப்பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும். ஆனா ஆரி என்ன சொல்றாரு, நான் ஜட்ஜ் பண்ண வரல, அவங்களை தயார் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆரி ப்ரோ நீங்க பேசாம ஒரு டியூஷன் எடுத்துருங்க, பிக் பாஸ் ஸ்கூல் போனா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க. முதல்ல அங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த கோர்ஸ்ல பாஸ் ஆனா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேர்ந்து காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணட்டும். ஏன்னா நீங்க தயார் தானே பண்றீங்க, ஜட்ஜ் பண்ணல அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸே பார்க்க முடியுது. பட் அவர் சொல்றதுல நியாயமான கருத்து தான். அதாவது அந்த இடத்துல நான் உங்களை கஷ்டப்படுறதுக்கு காரணம், இதுவே கஷ்டம்னா உள்ள போனா இதை விட பயங்கரமான கஷ்டம் இருக்கும்டா, அங்க பம்ப் அடிப்பாங்கடா, அதனால இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஒரு வகையில் உண்மை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.